அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அமுது சித்ரா. பல மாதங்களாக சிந்தையில் சித்தர்கள் பற்றிய எண்ணம் ஓடிக்கொண்டிருந்தது. அதன் வெளிப்பாடுதான் இந்த பதிவு. இதனை தொடர்ந்து பாருங்கள். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். குறை நிறை எதுவாக இருந்தாலும் பதிவிடுங்கள். வாங்க பதிவுக்குள்ள போகலாம். கடவுளை காண முயல்பவர் பக்தர், கண்டு தெளிந்தவர் சித்தர் என தேவார பாடல் சித்தர் பற்றி உரைக்கிறது. சித்தத்தில் சிவனை கொண்டு நித்தமும் பித்தனை போல் வாழ்பவர்கள் சித்தர்கள். நம் இந்திய பூமியில் பல்வேறு சித்தர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வாழ்ந்து பரம்பொருளுடன் இரண்டர கலந்து ஜீவனை முக்தியடைய செய்த சித்தர் ஸ்ரீமகான் சுருளி சுவாமிகள். அவரது வாழ்க்கை வரலாற்றை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க சுருளி சுவாமிகளின் வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொள்ளலாம். மலைகள் சூழ்ந்த இயற்கை அழகுகள் நிறைந்த பொதிகை மலைச்சாரலில் கேரள மாநிலத்தில் பாலக்காட்டில் உள்ள கவலப்பாறை என்ற ஊரில் சிவபக்தியில் சிறந்தவரும் கல்வி, அறிவு, ஒழுக்கங்கள் சிறந்து விளங்கிய பெரும் வணிகர் ராமசாமி என்பவர். இவர் தன் மனைவி செல்லம்மாளோடு இனிதே இல்லற நெறி வழுவாது வாழ்ந்து வந்தார். செல்வ செழிப்போடிருந்த அவருக்கு குழந்தை செல்வம் இல்லாது வருந்தினார். குழந்தை வரம் கேட்டு பல விரதங்களை கடைபிடித்தும் புண்ணிய தலங்களுக்கு சென்றும் வந்தார். அது மட்டுமின்றி பல புண்ணிய காரியங்களையும் செய்து வந்தார். இத்தனை நற்செயல்கள் செய்தும் குழந்தை பாக்கியம் இன்றி மன துயரம் கொண்டார். பின்னர் பழனி மலைக்கு நடைபயணமாக சென்று மனமுருகி முருகப்பெருமானை தரிசனம் செய்து கிரிவலம் வந்து திருத்தலத்தில் தங்கி முருகப்பெருமான் அருள்வான் என்ற நம்பிக்கையோடு தங்கள் சொந்த ஊர் திரும்பினார். சில நாட்களில் செல்லம்மாள் கருவுற்றார். நம்பினோரை காக்கும் கடவுள் கந்தனாயிற்றே. அவர்கள் மனமகிழ ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. உலகில் உள்ள உயிர்கள் அனைத்தும் உய்யும்படியாக பிறந்தது அந்த குழந்தை. பழனி ஆண்டவனின் அருளால் பிறந்த குழந்தை என்பதால் ராமசாமி அவர்கள் பெரும் மகிழ்ச்சி கொண்டு அக்குழந்தைக்கு பழனியாண்டி என பெயரிட்டார். தாயும் தந்தையும் தவமிருந்து பெற்ற அந்த குழந்தையை சீராட்டி பாராட்டி வளர்த்தனர். இதற்குத்தானே இத்தனை பாடும் பட்டனர். குழந்தை செல்வம் கிடைத்த பெருமகிழ்ச்சியில் தன் செல்வத்தை எல்லாம் தர்ம காரியங்களுக்காக செலவு செய்து மகிழ்ந்தனர். குழந்தை பழனியாண்டி மற்ற குழந்தைகளைப் போல் அல்லாமல் மௌனமாகவே இருந்தார். சிரிப்பு, அழுகை, பசி என்ற எந்த உணர்வுமே அற்று இருப்பாராம். தாய் வற்புறுத்தி பாலூட்டினால் மட்டுமே பாலருந்துமாம் அந்த குழந்தை. தவழுகின்ற நடக்கின்ற பருவங்கள் மட்டும் இல்லாமல் ஓடி ஆடி விளையாடும் பருவத்திலும் குறும்புத்தனங்கள் இல்லாமல் இருக்க கண்ட பெற்றோர் மிகவும் மனம் வருந்தினர். இதற்கு காரணம் தம் குழந்தை மனவளர்ச்சி குன்றிய குழந்தையாக இருக்குமோ என்று கலக்கமுற்றனர். குழந்தை பழனியாண்டி எப்பொழுதும் வீட்டில் கண்களை மூடிக்கொண்டு பத்மாசனத்தில் வீற்றிருப்பாராம். இந்த நிலையில் ஒரு நாள் சிவயோகி ஒருவர் ராமசாமி இல்லத்திற்கு வருகை புரிந்தார். இல்லற அறத்தோடு ராமசாமி செல்லம்மாள் இருவரும் சிவயோகியை இன்முகத்தோடு வரவேற்று அறுசுவை உணவு படைத்து உபசரித்தனர். அவரிடத்தில் தன் மகன் பழனியாண்டியின் செயல்பாட்டை கூறி இது எங்களது தவ குறைவோ என மன துயரத்துடன் கேட்டார் ராமசாமி. அவரது வருத்தத்தையும் மன துயரத்தையும் அறிந்த சிவயோகி சிறுவனை பார்க்க வேண்டும் என்று கூறினார். வீட்டின் பின்புறம் உள்ள மரத்தடியில் கண்களை மூடிய நிலையில் பத்மாசனத்தில் அமர்ந்திருந்த பழனியாண்டியை ராமசாமி காட்டினார். சிறுவனை கண்ட சிவயோகி ராமசாமியிடம் சொன்னது என்ன? காத்திருங்கள், அடுத்த பதிவில் காணலாம்.